அனைவருக்கும் சேலம் இந்தியன் ஜிம் சசியின் சார்பாக இனிய வணக்கங்கள். தொந்தினா என்ன, தொப்பனா என்ன அப்படிங்கிற பதிவிட போகிறேன். தொந்தினா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம வேலைக்கு அளவுக்கு மிஞ்சி இருக்கிறப்ப அது என்ன ஆகுதுன்னா, சேமிப்பு உடம்பு இயற்கையாகவே பண்ணக்கூடியதாக இருக்குது. அது எப்படி சேமிப்பு பண்ணுதுன்னா, அதை கொழுப்பாக மாறுதல் பண்ணி நம்மளுடைய அடி வயிற்றுல சேமிப்பு பண்ண ஆரம்பிக்குது. சரி, இப்படி அடி வயிற்றுல எப்படி சேமிப்பு பண்ணுது, எதனால் அங்கே பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுடைய பொதுவான கருத்தாக இருக்கும். நம்ம உண்ணக்கூடிய உணவு நம்ம குழந்தையாக தாய் வயிற்றுல இருக்கிறப்ப எப்படி நம்மளுக்கு குழந்தைக்கு தாயிடமிருந்து உணவு வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொப்புள் கொடி மூலமாக தொப்புள் வழியாக தான் தாயிடமிருந்து குழந்தைக்கு உணவானது வந்தது. அப்படி பெறப்பட்ட உணவானது தான் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான நிலையை கொடுத்தது. சரி, இப்படி இருக்கக்கூடிய உணவானது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அளவை மிஞ்சி போறப்ப அது கொழுப்பாக மாறுதல் பற்றி நம்ம உடம்பானது அது இயற்கையிலேயே அதை சேமிப்பு பண்ண ஆரம்பிக்குது, தங்க ஆரம்பிக்குது, தேக்க ஆரம்பிக்குது. அது எப்படின்னா, அடி வயிற்றுல தொப்புல சுத்தி தங்கக்கூடிய கொழுப்பை தான் தொப்பை அப்படிங்கிறோம். சரி, இந்த அளவு கொஞ்சம் அளவை மிஞ்சி போகக்கூடிய சூழ்நிலையில அது அப்படியே நெஞ்சு அளவுக்கு கொழுப்பினுடைய அளவு அதிகமாகிட்டே போய் அது நெஞ்சுக்கு முன்னாடி துருத்திக்கிட்டு இருக்கக்கூடியதை தான் தொந்தி அப்படிங்கிறோம். சரி, இந்த தொந்தி நிலை வந்துருச்சுனாவே ஆரோக்கியம் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறதுக்கான அறிகுறியை காட்டக்கூடியது. சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வயிறு முன்னாடி தள்ளிக்கிட்டு நெஞ்சுக்கு கீழே துருத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொந்தியானது எப்படிப்பட்ட சூழ்நிலையை ஃபர்ஸ்ட் பண்ணுன்னா, ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். அடுத்து சுகருங்கிறத ஏற்படுத்தும். அடுத்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும். கிட்னி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படியான சூழ்நிலையாக ஏற்படுத்தும். ஆகைய மொத்தம் இந்த தொந்தி, தொப்பை போன்றவை குறையணும், நம்மளுக்கு வராமல் இருக்கணும், ஆரோக்கியம் சார்ந்த மேன்மை அடையணும் அப்படின்னா நம்ம தவறாமல் உடற்பயிற்சி செய்கிறது, நடைப்பயிற்சி, அதேமாரி உடல் பயிற்சி, எடைப்பயிற்சி போன்ற செயல்களை செய்கிறப்ப நம்ம ஆரோக்கியமாக தீர்க்க ஆயுளோடு வாழலாம் அப்படிங்கிற கருத்தை பதிவிட்டு நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். இப்படிக்கு சேலம் இந்தியன் ஜிம் சசி. வணக்கங்கள்.